வெல்கம் டு ஆத்துசமையல். கிரீன் சப்பாத்தியும் கடப்பாவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து க்ரீன் கலர் சப்பாத்தி எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு குவான்டிட்டி கோதுமை மாவு வேணுமோ நீங்கள் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ 2 கப் நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ அந்த கோதுமை மாவில் நம்ம வந்து இப்போ நான் க்ரீன் சட்னி நம்ம நார்மலாக பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு இஞ்சி எடுத்திருக்கேன், சின்னதாக இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது தண்ணியில் நல்லா அலசி நீங்கள் போட்டு விழுதாக இப்போ நம்ம அரைச்சி இதில் வந்து அந்த சப்பாத்தி மாவில் நம்ம வந்து அந்த விழுதை நம்ம வந்து சேர்க்க போகிறோம். உப்பு போடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம், ஏன்னா இப்போ வந்து மாவில் நம்ம வந்து உப்பு கலந்துக்க போகிறோம். நான் இந்த கப் அளவு 2 கப் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பாருங்கள், நான் கொஞ்சமாக தண்ணி விட்டே நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க நீங்கள் அரைக்கிறச்ச, உங்களுக்கு அப்போ தான் வந்து உங்களுக்கு கலர் கிடைக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு இந்த விழுதும் போட்டு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்புறம் எப்படி பிசைஞ்சு மாவு வந்து பூரிக்கு எப்படி பிசைஞ்சு நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றத நான் இப்போ தான் கொஞ்சம் லேட்டஸ்ட்டு வீடியோ ஹோட்டல் ஸ்டைல் பூரி எப்படி பண்ணுறதில்ல நான் சொல்லியிருக்கேன். அந்த லிங்க் வேணாலும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ரொம்பவே ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு அந்த ஃப்ளஃபினஸும் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். அதை வேஸ்ட் பண்ணாமல் அந்த இதுலேயே ஜார்லேயே விட்டு நீங்கள் கலக்கி இதில் விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த மாதிரி இப்போ பாருங்கள், சாஃப்டாக எப்படி பிசையணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். அந்த தண்ணி வெதப்பாக நீங்கள் சூடு பண்ணி கூட இதில் விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு பிசைய முடியும். இப்போ வந்து இது வெயிட்டிங் பீரியடே வேண்டியதில்லை. எண்டில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நான் எப்போவுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். அப்படி உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் குக்கிங் ஆயில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப்புக்கு நான் சும்மா 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ 2 கப்பு போட்டதுனால 2 தடவை விட்டுருக்கேன். இந்த மாதிரி எண்ணெய் போட்டு இன்னொரு தடவை நீங்கள் பிசைஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வெடிப்பு இல்லாமல் உங்களுக்கு அழகாக உருண்டைகள் வந்துடும். அந்த பூரி பண்ணுறதுல நான் உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் இட்டு எடுத்துக்கோங்க. சப்பாத்திக்கு நார்மலாக இந்த க்ரீன் சப்பாத்திக்கு நார்மலாக இட்டு எடுத்தால் போதும். ஒரு தவாவில் போட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே எழும்பும். அது நான் எண்டில் எண்ணெய் தடவினதுனால இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக தான் நான் வந்து எண்ணெய் விட்டு நான் வந்து அது மேலே அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி க்ரீன் சப்பாத்தி ரெடி ஆகிடுது. அடுத்து இந்த சப்பாத்தி நீங்கள் வந்து தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்களா, நான் வந்து கடப்பா எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அந்த கடப்பா வந்து எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து டிவி ஷோஸ்லேயும் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அந்த கடப்பா வந்து இட்லி, தோசை, பொங்கல், அப்புறம் வந்து பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு கடப்பா எப்படி பண்ணுறது அப்படின்றதும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அது சப்பாத்தியும் நல்லா ரெடி ஆகிடுது. இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்போ கடப்பா ரெசிபி பார்க்கலாம். எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது தேவையான பொருட்கள் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். ஒரு பெரிய இலை எடுத்திருக்கேன், அப்புறம் பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சமாக வந்து நம்ம சோம்பு சேர்த்துட்டுலாம். காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது ரெண்டும் வந்து சேர்த்து அரைச்சி நம்ம விழுதாக நம்ம வந்து எடுத்துக்கணும்.
தேங்காவும் பொட்டுக்கடலையும் தேவையான எண்ணெய். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் வந்து 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். தோல் உரித்து அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் விட்டுண்டு ஒவ்வொரு ஸ்பைசஸாக நம்ம இதில் போட்டு நல்லா பொரிய விடலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் வெங்காயமும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகா போடுங்க. பிகினஸாக இருந்தால் அது வந்து கொஞ்சம் தெரிக்கும். இது வந்து ஃப்ரோசன் இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரீசரில் வச்சுருக்கேன் நான் ரெடி பண்ணி. ஸோ அதை எடுத்து கொஞ்சமாக நம்ம இதில் போட்டோம்னா டேஸ்ட்டு அதை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். குருமாக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பைத்தம்பருப்பு போட்டு இந்த பொட்டுக்கடலை போட்டு நம்ம வந்து இதுக்கு ஒரு கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுக்குற மாதிரி இந்த கடப்பா பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து கும்பகோணம் ஸ்பெஷல். இந்த மாதிரி பண்ணி எல்லா டிஃபன் ஐட்டமுக்கும் யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும், அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ இது நல்லா வதங்கிடுத்து உருளைக்கிழங்கும் பைத்தம்பருப்பும் போட்டு நல்லா ஒரு கொதி வந்த பிறகு அதுக்கப்புறம் உப்பு அப்போ அரைச்ச விழுது போட்டிங்கன்னா இப்போ வந்து கடப்பா ரெடி ஆகிடும். பாருங்கள் நல்லா கொதிச்சு இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுது. ஸோ இது வந்து இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள்.